ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே பிஸியான vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சமி vlogs. ஃப்ரைடேனாலே பாப்பா பிரியாணி தான் கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு போன ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வெள்ளிக்கிழமையும் பிரியாணி தான் வேணும் அப்படின்னு கேட்டால், ஸோ அதனால் சிக்கன்லாம் காலையில் ஆர்டர் கொடுத்தாச்சு. ஸோ வீட்டுக்கும் சீக்கிரமாகவே வந்துருந்துச்சு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பமும் கார சட்னி தான். கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு பிடிக்காத சாப்பாடுலாம் நிறையா இருந்தது. அதில் இந்த ஆப்பமும் ஒன்று. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. எதெல்லாம் எனக்கு பிடிக்காதோ அதெல்லாம் தான் நான் இப்போ நிறையாவே செய்யவே ஆரம்பித்தேன். சாப்பிடவும் செய்கிறேன். சீக்கிரமாக லஞ்ச் கொடுத்து விடணும் அப்படிங்கிறதுக்காக நான் காலையிலேயே வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாருமே சாப்பிட வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஆப்பம் ஊற்ற நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்கிட்ட ஆப்ப சட்டி நான்ஸ்டிக் போயிடுச்சு. அதனால் அதை தூக்கி போட்டுட்டேன். ஸோ வீட்டில் ஒரு குட்டியாக எண்ணெய் சட்டி இருந்துச்சு, அதுக்கு முடியும் இருந்தது. ஸோ அதில் நான் ஆப்பம் ஊற்ற நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தம்பி வேறு அன்னைக்குன்னு பார்த்து கையிலவே இருந்தான், கீழே இறங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான். ஸோ அவனை வச்சுக்கிட்டே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். போன இதில் நீயா நானால் குழந்தைய வளர்ப்பு பற்றி ஒரு டாபிக் போயிட்டு இருந்துச்சு. தனியாக மாதிரி பிள்ளைங்களை வளர்க்குறது ஈஸி, நாங்களாம் 10-15 பிள்ளைங்களை வளர்க்கலையா அப்படின்னு கேட்டாங்க. அந்த காலத்தில் எல்லாமே கூட்டு குடும்பமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது, எல்லாமே தனி கொடுத்தனம் தான். நீங்கள் சொல்ல தனி கொடுத்தனம் போனால் எல்லாமே நீங்கள் அனுபவிச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமனாரங்க மாமியாங்களும் இருந்தாலுமே சொன்னால் மட்டும்தான் செய்வாங்க. இந்த பிள்ளையை இப்போ பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அவங்க செய்வாங்க. ஏன்னா அந்தளவுக்கு எல்லாருமே மாறிட்டு வந்துட்டுருக்காங்க. ஒரு 10:45 தான் நான் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இன்னும் 1 ஹவரில் நான் பிரியாணி பண்ணி முடிக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நான் வேகமாக பண்ணிகிட்டு இருந்தேன். முன்னாடிலாம் பிரியாணி அப்படின்னு சொன்னாலே என் பொண்ணு சாப்பிட மாட்டா. அன்றைக்கி ஃபுல்லாக வெறும் பால் தான் குடிப்பா. சுத்தமாக இந்த பக்கமே திரும்பி வைக்க மாட்டா. ஆனால் இப்போலாம் பிரியாணியை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. அப்படியே என் ஹஸ்பண்ட் மாதிரி அவருக்கு 3 வேளை பிரியாணி கொடுத்தக்குள்ள ஹாப்பியாக சாப்பிடுவார். ஸோ அதே மாதிரி தான் என் பொண்ணு இப்போ இருக்கா. அவளுக்கு பிரியாணினா இப்போ ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சிக்கனும் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போலாம் என் பொண்ணு இந்த ஃப்ரை பண்ண சிக்கன் விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறா. ஏன்னு தெரில, ஒன்று சாப்பிட்டா ஒன்று சாப்பிட மாட்டேங்கிறா. ஸோ பிள்ளைங்களாம் இப்போ தான் இருக்கும் போல். ஸோ ஃபைனலாக பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கும் லஞ்ச் பேக் பண்ணி அனுப்பியாச்சு. அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் ஈவினிங் தான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஈவினிங் வீட்டில் எல்லாருக்குமே டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாப்பாவுக்கு இன்னும் டீயும் காஃபியும் எதுவுமே பழக்கப்படுத்தலை. ஹார்லிக்ஸ் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன். தம்பிக்கு ஹார்லிக்ஸ் குடிக்க மாட்டேங்கிறாப்புல. அவங்க மட்டும்தான் பால் குடிக்கிறாங்க. ஹார்லிக்ஸ் டேஸ்ட் அவனுக்கு பிடிக்கல போல். டீலாம் போட்டு கொடுத்ததுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு எங்களுக்கெலாம் ஆப்பமும் என் பொண்ணுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் மட்டும் தோசை மாவும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.